கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை திருப்புவோம். வேதத்தின் மகத்துவத்தை நாம் தியானிக்கிறோம். கர்த்தருடைய வேதத்தை நாம் உயர்த்த உயர்த்த அவருடைய சித்தமும் அவருடைய இருதயத்தின் மகிழ்ச்சி நம்ம மேலே திரும்பும். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். 119 சங்கீதத்தையே நாம் தியானித்து வருகிறோம். அதன் 73வது வசனத்தை இன்றைக்கு தியானத்திற்காக நாம் வாசிப்போம். சங்கீதம் 119 73. உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிட்டு உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும். வசனத்தை எல்லாம் சேர்ந்து அறிக்கையிடுவோம். உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிட்டு உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும். இந்த சங்கீதத்தை ஆக்கியோன் தேவனுடைய மகத்துவத்தை, தேவனுடைய வேதத்தின் மேன்மையை சொல்லி சொல்லி வரும் பொழுது அவன் எதை கண்டுபிடிக்கிறான் என்றால், தான் யாரால் உருவாக்கப்பட்டேன், எதற்காக உருவாக்கப்பட்டேன் என்பதை கண்டுபிடித்து விட்டான். யாரால் உருவாக்கப்பட்டிருக்கிறான்? என்னை உண்டாக்குனது கர்த்தருடைய கரம், என்னை உருவாக்குனதும் கர்த்தருடைய கரம். கவனியுங்கள், உலகத்தில் எல்லாம் உண்டாக்கப்பட்டது தேவனால் தான் உண்டாக்கப்பட்டுச்சு. ஆனால் எல்லாரும் உருவாக்கப்படலை. உண்டாக்கப்படுவதற்கும் உருவாக்கப்படுவதற்கும் வேதத்தில் இருக்கிற வார்த்தையின் மேன்மை என்ன என்பதை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். கவனியுங்கள், உலகத்திலே எல்லாம் தேவனால் உண்டாக்கப்பட்டது. உண்டாக கடவது உண்டாக கடவது உண்டாக கடவது என்று சொல்ல எல்லாம் உண்டாயிற்று. மனிதனும் உண்டானான். மனிதன் உண்டான உடனே பார்க்கிறார், அவனுக்கு எல்லா தோட்டங்களை கொடுத்துட்டேன், ஆடு மாடுகள் எல்லாம் அவனுக்கு இருக்கிறது. ஆனால் தனிமை அவனுக்கு இருக்கிறது. தனிமை இருந்த உடனே ஆண்டவர் சொல்றார், நான் நினைக்கிறேன் ஆதியாகமம் 2வது அதிகாரம் 18வது வசனத்தில் வரும், அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன். அப்படியானால் மனிதனுக்கு துணை, அவனுக்கு தேவையான ஆகாரம், அவனுக்கு தேவையான தோட்டம் எல்லாவற்றையும் ஆண்டவர் உண்டாக்கினார். இப்ப எல்லாவற்றையும் உண்டாக்கின உடனே அவனுக்கு பயங்கர திருப்தி. என்ன திருப்தினா, எனக்கு தேவையானது எல்லாம் இருக்குது. அதிலே ஸ்லாகிக்க ஆரம்பித்து விட்டான், அதிலே மகிழ்ச்சியாக இருக்க ஆரம்பித்து விட்டான். அந்த ஐக்கியமே அவனுக்கு போதும் என்று அவன் உண்டாக்கப்பட்டவே அவன் கொண்டாடினானே தவிர உண்டாக்குனவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தையோ மகிமையோ செலுத்தலை. தேவன் ஒவ்வொரு நாளும் வந்து பார்ப்பார், எல்லாவற்றையும் உனக்கு உண்டாக்கி தந்துட்டேன், நீ எனக்கு கனத்தை தருவாயா? சில பெற்றார் இப்படித்தானே சொல்லுவீங்க, இதெல்லாம் உனக்குத்தானே கஷ்டப்பட்டு உண்டாக்கி வச்சிருக்கிறேன், வேற யாருக்கு உண்டாக்கி வைத்திருக்கிறேன்? பிள்ளைகளுக்கு எது தேவை? சம்பாதித்து வைத்த சம்பாத்தியம் தேவையை தவிர சம்பாதித்தவர் தேவையில்லை. இதை போலத்தான் தேவன் எல்லாவற்றையும் உண்டாக்குனார். உண்டாக்கி மனிதனை அதில் வச்சுட்டு கவனித்து பார்த்தா இவன் எதையுமே சரியா செய்யல, தேவனை மறந்தார். மித்த எல்லாம் அவனுக்கு இருந்துச்சு, எல்லாரோட ஐக்கியம், எல்லாரோட மகிழ்ச்சி எல்லாம் இருந்துச்சு. 6வது அதிகாரம் ஆதியாகமம் 6வது வசனம் நினைக்கிறேன், அங்கே இப்படி ஒரு வார்த்தை வரும், தான் பூமியிலே மனுஷனை உண்டாக்குனதற்காக தேவன் மனஸ்தாபப்பட்டார். கவனிங்க, தேவன் நம் எல்லாருக்கும் தேவையான எல்லாவற்றையும் தருகிறார். எல்லாவற்றையும் தந்து அதற்கு பிறகு பார்க்கிறான், நான் உண்டாக்குனேனே, எல்லாவற்றையும் இவனுக்கு தந்துட்டனே. நாம் தேவனுக்கு மனஸ்தாபத்தை கொடுக்கிறோமா? நம் தேவனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறோமா? நமக்கு கிடைக்கிறதெல்லாம் யாரிடத்திலிருந்து கிடைக்கிறதா? தேவனிடத்திலிருந்து கிடைக்கிறது. கவனித்து பாருங்கள், நாம் அநேக நேரத்திலே ஏதோ ஒரு ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கிறோம். ஏதோ ஒரு மனிதன் மூலமாய் நமக்கு அது வந்து விடுகிறது. அந்த மனிதனை போற்ற ஆரம்பிக்கிறோம். யாரை மறந்து விடுகிறோம்? அந்த மனிதனை கர்த்தர் முகாந்திரமாய் பயன்படுத்தினார், உண்டானதெல்லாம் அவராலே வந்தது என்று நாம் அறிக்கையிட்டு கர்த்தரை மகிமைப்படுத்த விட்டு விடுகிறோம். அவங்கள கடவுளாக்கிறோம். வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை அவங்கள விட மாட்டோம். ஏன்? அவங்க இல்லைன்னா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டேன், அவங்க இல்லைன்னா என்று தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை அவர்களுக்கு கொடுத்து விடுகிறோம். பிள்ளைகளே, வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைக்கும் ஒவ்வொருவர்களை தேவன் பயன்படுத்துகிறார். அதெல்லாம் தேவனால் உண்டானது. நாம் யாருக்கு மகிமை செலுத்த வேண்டும்? தேவனுக்கு மகிமை செலுத்த வேண்டும். அவர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டுமே தவிர அடிமைப்பட்டு விடக்கூடாது. அடிமை யாருக்கு என்றால் தேவன் ஒருவருக்கு மட்டுமே. புலம்பல் 3வது அதிகாரம் 2வது வசனம் என்று நினைக்கிறேன், அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு முன்பாக பாட்டாய் பாடுகிறார்கள், தேவனே, உங்களால் இல்லாம எதுவும் உண்டாகல, எல்லாம் உம்மால் உண்டாயிற்று, சம்பவிப்பதெல்லாம் மன்னியுங்கள். 3வது அதிகாரம் 37வது வசனம், புலம்பல் 3:37. ஆண்டவர் கட்டளை இடாதிருக்க காரியம் சம்பவிக்கும் என்று சொல்லுகிறவன் யார்? தேவன் கட்டளை இடாம, தேவன் அனுமதிக்காம
ஒன்றும் நம்முடைய வாழ்க்கை நடக்க போவதில்லை. அப்படியானால் பிள்ளைகளே, உண்டாக்குனவர் எல்லாவற்றையும் நமக்கு உண்டாக்கி தந்தார். நாம் உண்டாக்குனவரில் மகிழ வேண்டுமே தவிர உண்டானதை வைத்து ஒரு நாளும் கொண்டாடக்கூடாது. மனிதன் எல்லாமே அப்படி போய்விடுகிறோம். ஆகவே தான் உன்னை உண்டாக்குனவரும் தேவன் சொல்லுகிறார், உன்னை உருவாக்குனவரும் நான் என்று சொல். எல்லாம் உண்டாயிற்று, நாமும் அந்த உண்டான கூட்டத்தில் இருக்கிறோம். ஒரு இடத்துல இப்படி வாசிக்க முடியும். ஏசாயா 43 அதிகாரம் 1 வசனம் என்று நம்புகிறேன். ஏசாயா 43:1, இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்குனவரும். எடுத்தவங்க அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவர் இஸ்ரவேலே. கத்து, இது வேற யாருக்கும் தேவன் பயன்படுத்தல. இந்த வார்த்தை யாக்கோபுக்கு பயன்படுத்துகிறார். உன்னை உண்டாக்குனவன், உன்னை சிருஷ்டித்தவன் நான் தான். இஸ்ரவேலே உன்னை உருவாக்குனவன் நான் தான். அப்படியானால் என்ன? யாக்கோப் என்பது பெற்றாரால் உண்டாக்கப்பட்டது. உருவாக்குனது யார்? தேவன் உருவாக்கினார். எப்படி உருவாக்கினார்? இஸ்ரவேலாய் உருவாக்கினார். யாக்கோப் என்று சொன்னால் அவனுக்கு எல்லாம் இருந்துச்சு. அப்பாவுடைய அன்பு இருந்துச்சு, அம்மாவுடைய செல்லம் இருந்துச்சு, எல்லா சுதந்திரம் அவனுக்கு இருந்துச்சு. சேஷ்டபுத்திர பாகத்துக்கு அவன் சுதந்திரவாளியில் அதெல்லாம் பெற்றுக்கொண்டான். 1க்கு 2 மனைவி, நல்ல மாமனார், எல்லாம் அவனுக்கு தேவையான எல்லாம் இருந்துச்சு. அப்படி இருந்தும் அவன் யாக்கோபா தான் இருந்தான். யாக்கோப் என்றால் என்ன? யாக்கோப் என்றால் ஹல்லேலூயா, உண்மையான வார்த்தையில் சொல்ல முந்தி வந்தவன் என்று இருக்கும். ஆனால் அவனுக்கு எல்லாரும் அது பேரை எப்படி மாத்திடுவாங்கன்னா எத்தன் என்று மாற்றி விடுவார்கள். அவன் உண்டாக்கப்பட்டதில் அவனுக்கு எல்லாம் இருந்துச்சு. ஒரு நாள் வருகிறான், யாப்போக்கு என்கிற நதிக்கு முன்பாக வந்து தனக்கு தேவன் உண்டாக்கி கொடுத்த எல்லாவற்றையும் வைத்து விடுகிறான். மனைவி இருந்து மனைவியை நம்ப முடியல, மாமன் இருந்தால் நம்ப முடியல, அப்பா அம்மா எல்லாம் வேறுபட்டவர்களாய் மாறிவிட்டார்கள். என்ன செய்வது என்று தெரியல, பாதுகாக்கவும் வேண்டும் என்று எல்லாவற்றையும் வேறுபடுத்தி வைத்துவிட்டு அவன் தனியாக போய் தேவனிடத்தில் கேட்கிறான். பாருங்க, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய. அப்படியானால் உண்டாக்கப்பட்ட நமக்கு எல்லாம் இருக்கிறது, ஆனால் ஏதோ ஒரு குறை இருக்கிறது. அதுதான் யாக்கோபு போய் ஆண்டவரே என்று கேட்கும்போது ஆண்டவர் வருகிறார். இதுக்கு தான்ப்பா காத்துட்டு இருந்தேன், நான் யாருக்காக காத்திருக்கிறேன்? எல்லாம் நிறைவாக இருந்தும் அதற்கு பிறகு ஹல்லேலூயா அந்த தேவனை நோக்கி பார்க்கிறவரைத்தான் நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் என்பது போல ஆண்டவர் ஹல்லேலூயா அவனிடத்தில் அன்பாக வந்தார். பிள்ளைகளே, ஒன்றும் இல்லாமல் இருக்கும் பொழுது நாம் எல்லாரும் ஆண்டவரை தேடுவோம், அது இயல்பான ஒன்று. ஆனால் எல்லாம் வந்த பிறகும் அதன் மேல் நம்முடைய கண்ணு போகாம தேவன் மேல் நம்மை கண்ணு போகும்னா அப்போதுதான் அவர் உருவாக்குவார். எப்படி உருவாக்குவாரா? தம்பி வா, உன்னை ஒரு ஜாதி ஆக்கு, உன்னை பெரிய ஒரு தேசமாக்குவேன், நீ அநேக புருஷர்களுடையவனாக ஜனத்திரட்சி உள்ளவர்களாவாய் வா என்று சொல்லி அவனை ஆசீர்வதிப்பதற்கு முன் அவனோடு ஒரு ஒப்பந்தம் போடுகிறார். நம்ம பேசுறாங்க பாருங்க, வசனத்தை பேசுறாங்க. உன் பேர் என்ன என்க? அவன் உண்டாக்கப்பட்ட சிருஷ்டிக்கப்பட்ட பேரை சொல்றான். இப்ப சொல்றாரு, உன்னை எப்படி உருவாக்க போறேன்னா ஹல்லேலூயா இஸ்ரவேலாய் நான் உருவாக்க போகிறேன். ஆமென். சபையே ஆண்டவருடைய சமூகத்தில் வரும் பொழுது நாம் எல்லாரும் ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, அது உண்டாகட்டும், அது உண்டாகட்டும், அது உண்டாகட்டும். நான் கேட்கிற எல்லாவற்றையும் நமக்கு உண்டாக்கி தருகிறார். எதை கேளுங்க, அவரால் சிருஷ்டிக்கப்படுகிற உண்டாகிறது. ஆனால் தேவன் எதிர்பார்க்கிறது இதுதான் எல்லாரும் செய்கிறாங்களே, உன்னை நான் உருவாக்க வேண்டும். எதற்கு உருவாக்க வேண்டும்? என்னுடைய நோக்கம் என்று ஒன்று இருக்கிறது, அது இதைவிட மேலானது. அந்த நோக்கத்திற்கு நீ வருவாயா? நான் எப்போது யாக்கோபிடத்தில் ரசிக்கிறது இதுதான். இதற்கு முன்னாடி மனைவிடத்தில் சொல்லுவாங்க, இரவும் பகலும் அவங்க அப்பாவுக்காக உழைச்சி தான் இதை சம்பாதிச்சேன். தேவனோட ஒப்பந்தம் பண்ண பிறகு என்ன வேலை செஞ்சான்னு தெரியல. ஏன் வேலை செஞ்சிருக்க முடியாதுன்னா நடக்கவே முடியலை, காலை பிடிச்சாச்சு. ஆனால் எல்லாம் அவனுக்கு சிறப்பாக இருந்துச்சு. பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு கத்தையாக காசு கொடுக்குறான். இன்னும் ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால் எல்லாரும் திருமணமாகி நல்ல குழந்தைகளோடு பேரப்பிள்ளைகளோடு எல்லாம் இருக்கிறாங்க. எல்லாரும் வயது வந்தவர்கள். அத்தனை பேர் யார் கையை தான் நம்பி இருந்தாங்கன்னா இந்த யாக்கோபுடைய கை, இஸ்ரவேலுடைய கையை தான் நம்பி இருந்தாங்க. இவர்கள் எல்லாம் வேலை செய்தவர்கள் தான், இவர்கள் எல்லாம் வயது வந்தவர்கள் தான். கோதுமை வாங்க வேண்டும் என்றால் இன்னும் அப்பா கொடுத்துக்கிட்டே இருக்கிற. அப்பா இடத்துல கேட்போம், அப்பா
உங்களுக்கு இது யாரை தந்தது என்று சொன்னா, ஹல்லேலூயா, ஒரு காலத்திலே ஆட்டை நம்பி எனக்கு வந்துச்சு, இப்போ ஆட்டை நம்பல, ஒன்னே நம்பல, கர்த்தரின் கரங்களை ஆசீர்வதித்து வருகிறார். இது கர்த்தரால் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. இது வரைக்கும் அவனுக்கு எப்படித்தான் தெரிஞ்சிருக்குன்னா, ஒரு ஆடு உருவாக வேண்டும். அந்த ஆடு இவர் சொல்லுவார் கலப்பா இருக்கும். ஆண்டவரே அது கலப்பா வரட்டும் அப்படின்னு உடனே அந்த கலப்புக்கு என்ன வரும்னு சொப்பனம் பார்ப்பான். அந்த சொப்பனத்தை அப்படியே மருந்தாக செஞ்சிருவான். செஞ்சு அப்படி வரும். அதிலிருந்து அவனுக்கு பணம் வரும். இப்போ அவனுக்கு கண்ணு இந்த ஆடு இல்லைனாலும் ஆடை உருவாக்கி அதிலிருந்து பால் வந்து விற்று இந்த இதெல்லாம் இல்லாமல் நேரடியாக எப்படி வரும்னு அவனுக்கு தெரியும். அவர் நேரடியாகவே எல்லாவற்றையும் கொடுக்கிறவர். அதுதான் அவர் உருவாக்குகிற தேவன். எத்தனை பேர் கரங்களை தட்டி அந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவீங்க? ஹல்லேலூயா. நாம் நிறைய சொல்லுவோம், இது இருந்தால் தான் முடிவு வரும் என்று நாம் நமக்கு ஓன் கால்குலேஷனை வைப்போம். ஆனால் கண் திறக்கப்பட்டவன் சொல்லுவான், அது உண்டாக வேண்டும் என்றால் கர்த்தர் தான் செய்யணும். அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இல்லாமலே நம்மை உருவாக்குவதற்கு கர்த்தருடைய கரத்தினால் ஆகும் என்று கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறவன் அறிந்திருக்கிறான், விசுவாசித்திருக்கிறான். அதற்காக தப்பு தாண்டவமாக வராது. ஹல்லேலூயா. அவருடைய கரத்தினால் அது நமக்கு ஆகும். பிள்ளைகளே, நாம் எல்லாரும் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். தேவையான எல்லாம் நமக்கு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. உண்டாக்கப்பட்டதை குறித்து கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். ஏன்? உண்டாக்கப்பட்டதெல்லாம் உண்டாக்கப்பட்டவைகளோடு கொண்டாடி கொண்டிருக்கிறது. உருவாக்கப்படுவதற்கு ஒருவனும் தன்னை என்னிடத்தில் தரவில்லை என்று ஆண்டவர் வருத்தப்பட யாக்கோபு கொடுத்தான் பாருங்க. யாக்கோபை கர்த்தர் மென்மேலும் உயர பண்ணினார். ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் அழகா சொல்றார் பாருங்க, உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிட்டு. பழைய ஏற்பாட்டிலே நான் நிற்கிறேன், புதிய ஏற்பாட்டுக்குள்ளால வரேன். நமக்கு தெரிந்த கதாபாத்திரத்தை கொண்டு வரேன். ஆண்டவரத்தில் வரும்போது ஒருத்தன் வந்தான். அவன் பேர் என்னவா இருந்துச்சான்? சீமோன் பேதுரு. சீமோன் பேதுரு என்றாலே அவனுடைய நம்ம என்ன பேர் வைக்கலான்னா அவசர புத்திக்காரன். எது செஞ்சுக்கிட்டும் யோசித்து செய்ய மாட்டான், செஞ்சுக்கிட்டு யோசிப்பான். அவசரத்துக்கு பிறந்த வந்தான். யாரென்றால் பேதுரு என்று. இவன் உண்டாக்கப்பட்டது அப்படித்தான் உண்டாக்கப்பட்டான். எப்பா காசு வேணுமா? மீன் வாயை தர. சாப்பாடு கொடுக்கணும், என்ன பண்றது? இருக்கிற அப்பத்தை மீனையும் கொண்டு வா. அவன் இருக்கிற சூழ்நிலைக்கு இருந்தான். ஒரு நாள்ல ஆண்டவர் அவனை உருவாக்குனார். எப்படி உருவாக்குனார்? கேபாவாக, கல்லாக ஆண்டவர் மாற்றினார். அவன் சொன்ன ஒரு சின்ன ரகசியம், எப்பா என்ன நீ யாருன்னு சொல்ற? அவன் சொல்றான், நீ நேரிலிருந்து வந்தவர் என்று சொன்ன உடனே பேர் அப்படியே மாத்துறாரு பாருங்க. இது வரைக்கும் பேதுருவாக இருந்தாய், இனியோ நீ பேதுரு இல்லப்பா, ஹல்லேலூயா, கேபாவாய், கல்லாய் நீ மாறப்போகிறாய் என்று அவனை ஆசீர்வதித்தார். அவனை உருவாக்கினார். பைபிள் எல்லாம் அப்படி தான் உருவாக்கப்பட்டிருக்கும். சவுல் பவுலாக மாற்றினார் அப்படின்னு இருக்காது. அந்த கான்டெக்ஸ்டை பார்த்தீங்கன்னா புரியும். சவுல் என்பவர் யார்? கொலை செய்கிறவர். சவுல் என்பவர் யார்? அவர் எதிலே கற்றுக்கொண்டார், அதிலே தீவிரமாக இருந்தார். ஆனால் எப்போது தேவ வெளிச்சம் வந்துச்சோ, அந்த கண்ணுக்கு முன்னாடி கர்த்தருடைய செயல் வந்துச்சோ, அதற்கு பிறகு தன்னுடைய அடாவடித்தனத்தை எல்லாம் விட்டு தேவ சமூகத்தில் தன்னை முழுக்க அர்ப்பணித்தார். சில நேரத்தில் யோசிக்கிறது உண்டு, பேதுருக்கு எங்கே போனாலும் அடியே கிடைக்காது. ஒரு சின்ன இடத்துல ஜெயில வைப்பாங்க, ஜெயிலை பிச்சுக்கிட்டு வந்துடுவார் பேதுரு. ஆனால் பவுலை பாருங்க, போகிற இடத்துல எல்லாம் அவருக்கு தான் பிரச்சனை வரும். இப்படி யோசித்து பார்த்தேன். ஒரு நாள் அடாவடித்தனம் பண்ணினாரு. இப்போ ஆண்டவர் ஓவர் டைம் செக் பண்ணி பார்த்தார், இன்னும் அந்த புத்தி இருக்குதா, இன்னும் அந்த கொலைகார புத்தி இருக்குதா அப்படின்னு செக் பண்ணியிருப்பார் போல. அவன் சொல்ல, அந்த புத்தியெல்லாம் இல்லை ஆண்டவரே, நான் உருவாக்கப்பட்டிருக்கிறேன். முன்பு உலகத்தினுடைய நோக்கத்திற்காய், உலகத்தினுடைய தத்துவத்திற்காக நான் வாழ்ந்து வந்தேன். இனி உலகத்தின் தத்துவம் இல்லை, உங்கள் தத்துவம் என்று எங்கெல்லாம் அவனுக்கு பிரச்சனை வந்துச்சோ அங்கெல்லாம் தன்னை அமைதியாக பார்த்து கொண்டான். பின்னாட்களை அவன் எப்படித்தான் அறியப்பட்டான் என்றால் பவுல் என்று தான் அறியப்பட்டார். ஹல்லேலூயா. தேவனுடைய சுபாவத்தை மாற்றினார். என்னை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எல்லாரும் உண்டாக்கப்பட்டவர்களாக இருக்கிறோமா, உருவாக்கப்பட்டவர்களாக இருக்கிறோமா என்றால் உண்டாக்கப்பட்டவர்களாகத்தான் வந்தோம், உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். உருவாக்கப்படுதல் என்றால் என்ன? ஹல்லேலூயா. எல்லாம் நமக்கு நிறைவாக இருந்தும் இதையெல்லாம் தந்தவர் யார் என்று அறிந்து இவைகளை விட்டு அவைகளை பற்றி கொள்ளுகிற ஞானம் உள்ளவன் தான் உருவாக்கப்பட்டவன். உருவாக்கப்பட்டவர்களாய் மாறத்தான் கர்த்தர் நம்மை அன்பாய் அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி உருவாக்கப்பட்டவருடைய சுபாவம் என்னவாக இருக்குமா? வாசியுங்கள். உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும். நான் இப்படி நாம் என்ன வாசித்திருப்போம்? ஆண்டவரே, உம்முடைய கற்பனைகளை வாசிக்க என்னை உணர்வுள்ளவனாக்கும் என்று நாம் வைத்துக்கொள்வோம். வாசிப்பதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் அநேக வேறுபாடுகள் இருக்கிறது. வாசிப்பதென்றால் என்ன?
வாசிப்பதென்றால் சும்மா புரிந்து கற்றுக்கொள்வதென்றால் என்ன? கற்றுக்கொள்வதென்றால் நம்ம அதை திரும்ப திரும்ப படித்து, இட்ஸ் ஜஸ்ட் எ ஃபார்முலா. கவனித்திருக்கிறீங்களா? இந்த மேக்ஸில் எல்லாம் சும்மா ஒரு ஃபார்முலா மட்டும் கொடுத்துருப்பாங்க, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்முலாவை நம்ம பழக்கி வைத்துக்கிட்டால் எந்த நம்பர்ஸ் வந்தாலும் அதையெல்லாம் இந்த ஃபார்முலாவில் நம்ம என்ன செய்யலாம்? அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். கற்றுக்கொள்வதென்றால் அதுதான். படிப்பதென்றால் சும்மா மக்கப் பண்ணுறது. கற்றுக்கொள்வதென்றால் அது எந்தெந்த சிச்சுவேஷனில் எப்படி எப்படி அப்ளை பண்ணுறது, திரும்ப திரும்ப அப்ளை பண்ணுறது. இன்னைக்கு கேட்கிறவர்களே, கர்த்தருடைய வசனத்தை கற்றுக்கொள்வதென்றால் ஹல்லேலூயா, சின்ன பிள்ளைங்கள் அந்த கற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கு என்ன வேணும்னா முதிர்ச்சி வேண்டும். என்னை உணர்வுள்ளவனாக்கும் என்று கேட்கிறான். நம்ம எல்லாம் பிள்ளைகளை கொண்டு பள்ளிக்கூடத்துக்கு விடுவோம். பள்ளிக்கூடத்துக்கு விட்டாச்சுன்னா எல்கேஜி யூகேஜி இந்த பிள்ளைகள் எதற்கு கற்றுக்கொள்வார்கள் என்றால் பொழுதுபோக்குக்கு. தட்ஸ் தேர் பிளே, அவ்வளோதான். அதில் ஒன்றும் அவனுக்கு அர்த்தமாகாது. ஆனால் கொஞ்சம் வளர்ந்தாச்சுன்னா யாருக்காக கற்றுக்கொள்வார்னு டீச்சர்ஸுக்காக கற்றுக்கொள்வார்கள். டீச்சர்ஸ் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, ஸ்டார் போட்டு கொடுப்பாங்க, அதுக்காக படிப்பாங்களே, இந்த உணர்வில் படிக்க மாட்டாங்க. இன்னும் கொஞ்சம் வந்தாச்சுன்னா அம்மா கொஞ்சம் மிரட்டுவாங்க பாருங்க, கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் கூட கூட மிரட்டலுக்காகவே படிப்பாங்க. அதுக்கு பிறகு வந்தாச்சுன்னா பேர் கெட்டு போகணும்னு படிப்பாங்க, உணர்வுனால படிக்க மாட்டாங்க. ஆனால் இந்த ஸ்கூலிங் காலேஜஸ் எல்லாம் முடித்த பிறகு நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம், வேலை செய்ய ஆரம்பிப்போம். வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது தான் நம்ம படித்ததெல்லாம் இப்போ தேவைப்படும். அப்போ புக் எடுப்போம் பாருங்க, அப்போ படிக்கிறது தான் அந்த உணர்வுள்ள படிப்பு. இது வரைக்கும் யாருக்காக படித்தோம், இனி என்னை அப்ளை பண்ண வேண்டி இருக்குது, இந்த குறிப்பிட்ட காரியத்தை அப்ளை பண்ண வேண்டி இருக்கிறது என்று போய் படிப்போம் பாருங்க. அதுதான் உணர்வோடு கற்றுக்கொள்வது. பிள்ளைகளே, சின்ன வயசுலலாம் அப்பா அம்மா சொன்னதுக்காக கட்டாயத்தின் பேரில் நீங்கள் வசனத்தை படிச்சிருக்கலாம். இப்போது இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலையில் ஆண்டவரே இந்த வசனத்தை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும் என்று சொல்லும்போது அந்த வசனத்தை அன்றாட வாழ்க்கையிலே ஹல்லேலூயா நடைமுறைப்படுத்துவதற்கு தேவன் உங்களுக்கு நல்ல உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. மோசேக்கு அது கிடைச்சிச்சு. மோசே எப்படிப்பட்டவராக இருந்தார்? ஆரம்பத்தில் உண்டாக்கப்பட்டவராக இருந்தார். வெட்டுக்குத்துக்கு பேர் பெற்றவர் தான் இந்த மோசே. அந்த ரத்தம், அடிமைத்தனத்தின் ரத்தம் இருந்துச்சு. ஆனால் எப்போது உருவாக்கப்பட்டாரோ, உருவாக்கப்பட்ட பின்பு ஹல்லேலூயா இந்த மோசே ஆண்டவருடைய சமூகத்தில் செஞ்ச மிகப்பெரிய வேலை இதுதான். ஆண்டவரே உமக்காக நான் என்ன செய்வேன்னா காத்திருப்பார். கர்த்தருக்காக போய் அதிகாலையில் காத்திருப்பாராம். 40 நாட்கள் சத்தம் இல்லாமல் எதற்காக காத்திருப்பாராம்? கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருப்பாராம். நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் போய் டிக்கெட்டு கியூக்கு நிற்கிறதுக்கெல்லாம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கையை கட்டி பிசாமல் நின்றுப்போம். ரேஷன் கடையில் ஏதாச்சும் 1000 ரூபாய் தராங்க, அதை அங்கே போய் தான் வாங்கணும்னா கியூவில் அழகாக நிற்போம், நமக்கு அதில் பிரச்சனை இல்லை. அது காலையிலே போயிடுவோம். அதற்கெல்லாம் நமக்கு பொறுமை இருக்கும். கர்த்தருடைய வார்த்தைனா கொஞ்சம் போதும், நிப்பாட்டுங்க. இந்த குடும்ப ஜெபத்திலெல்லாம் பார்த்துருக்கீங்களா? குடும்ப ஜெபத்தில் வசனம் எந்த வசனம் தான் எடுக்க சொல்லுவாங்கன்னா சங்கீதம், அது குட்டி சங்கீதமாக இருக்காதுன்னு பார்ப்பாங்க. இந்நேரம் போய் இதுவாக படிக்கிறீங்க. நாங்கள் வேத மக்கள் படிக்கும்போது ஜெபிக்க எங்களுக்கு என்ன சொல்லி தந்திருக்காங்கன்னா, சாப்பாடை முன்னே வச்சுட்டு ஃப்ரெண்டில் நிற்கணும், ஜோம் பண்ண வைப்பாங்க. அவன் ஜெபத்தில் ஒரு 2 செகண்ட் கூட வந்துட்டானா அவன் அப்படியே கழுத்தை பிடிச்சி இங்கே வச்சுக்கிட்டு சாப்பாடை போட விட்டுரும். அந்த நேரத்தில் ஜெபிக்க வேண்டிய ஜெபம் ஒரே ஜெபம் தான், இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன், போடுறா சாப்பாடுங்க. நமக்கு துரிதம், அவசரம் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் வேதம் சொல்லுகிறது மற்றவர்களோடு பழகி மற்ற காரியங்களுக்கு போகும்போது நமக்கு என்ன உண்டாகிறது? அவசரம் இருக்கு. ஆகவே தான் மோசே ஒரு நல்ல நேரத்தை கண்டுபிடித்தான். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பாராம். நம்ம காலையில் கர்த்தருடைய சமூகத்தில் முகத்தை கழுவிட்டு வந்து காத்திருப்போம். நான் நினைக்கிறேன் மோசே வந்தார்னா கோட்டு ஷூட்லாம் போட்டுக்கிட்டு, இல்லைன்னா நம்ம யூனிஃபார்ம் ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன யூனிஃபார்ம் இருக்குதோ அந்த யூனிஃபார்ம் ஒருவேளை மோசைக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கலாம், இந்த யூனிஃபார்முப்பா ஹல்லேலூயா ஆயத்தமாக வந்து டிப்டாப்பாக டைமுக்கு முன்னாடியே வந்து இருப்பாராம். எதற்கு? கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்வதற்கு. மோசே மலையிலே உட்கார்ந்து காத்திருந்தானே, தாவீதும் காத்திருந்திருக்கிறார் கர்த்தருடைய வசனத்திற்காக. பரிசுத்தவான்கள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருந்திருக்கிறார். கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த உணர்வோடு கற்றுக்கொள்ளுகிறோமா? இல்லை உருட்டல் மிரட்டலுக்காக கற்றுக்கொள்ளுகிறோமா? உணர்வோடு கற்றுக்கொள்வோம் என்றால் அதை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி பண்ணணும்னா அபியாசப்படுத்துறதுக்கு ஒவ்வொரு நாளும் நாம் பிரயாசப்படும். ஒரு வசனம் நம்மோடு பேசுகிறது என்றாலே நிதானிக்க வேண்டும். இந்த வசனத்தின்படி ஏதோ ஒன்று நான் இன்னைக்கு செய்ய வேண்டி இருக்கிறது என்று நாம் நிதானிக்க வேண்டும். அந்த நிதானிக்கிற உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா.
இந்த வசனம் உங்களுக்கு இன்பமாக மாறிட்டுனா, இந்த வசனம் உங்களுக்கு ஆலோசனை கர்த்தராக மாறிட்டுனா, உங்களுக்கு எந்த கூகுளுடைய ஹெல்ப்பும் தேவையில்லை, உங்களுக்கு எந்த கவுன்சிலருடைய ஹெல்ப்பும் தேவையில்லை, உங்களுக்கு எந்த ஹalleluya சின்ன வயசுலலாம் முதியோடைய ஆலோசனை உங்களுக்கு தேவை. பெரிய வயதில் நீங்கள் வந்து விட்டீர்கள் என்றால், முதிர்ச்சியுள்ள வயதில் வந்து விட்டீர்கள் என்றால், கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களோடு மட்டும் நமக்கு ஆலோசனை இருக்கும். மற்றபடி இந்த ஆலோசனை நமக்கு போதுமானது. நமக்கு தேவையான எல்லாவற்றையும் இதிலிருந்து தேவன் நமக்கு தருவதற்கு போதுமானவர். ஆமென். அதிகாலை வேளையிலே ஒருவேளை உங்களுக்கு நல்ல ஜெபிக்கிற பழக்கம் இருக்கலாம், ஜெபிக்க வேண்டும். அதே நேரத்தில் அதிகாலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை எடுத்து கையில் வச்சுட்டு, ஆண்டவரே என்னோடு பேசுங்க ஆண்டவரே என்று நம் கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உணர்வு இருக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், பாஸ்டர் உங்கள் தொழிலுக்காக நீங்கள் இதை கற்றுக்கொள்ள வேண்டும், போதிக்கிறதுக்கு நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் என்னிடத்தில் ஒருவேளை கேட்கலாம். இல்லை, இது எனக்கானது மாத்திரமல்ல, இது உங்கள் எல்லாருக்கும் உரியது. ஹalleluya. நீங்கள் கற்றுக்கொள்கிறதை விட நான் அதிகம் கற்றுக்கொள்ள வேண்டும், அது உண்மை. நீங்கள் செலவு செய்கிற நேரத்தை விட அதிகமான நேரத்தை நான் கர்த்தருடைய வேதத்தில் செலவு செய்ய வேண்டும், அது உண்மை. அதற்காக நீங்கள் சாக்கு போக்கு சொல்ல முடியாது. உங்களுடைய வேலை நேரத்தில் எல்லாம் இதற்காக உங்களுடைய நேரத்தை செலவு செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். கோயம்புத்தூரில் ஒரு ஆட்டோ டிரைவரை கவனிச்சுட்டு இருந்தேன். அவர் பைபிளை தான் வச்சிருக்கிறாரு. அந்த கஸ்டமர்ஸ் இறங்கி கடைக்கு போயிருப்பாங்க போல, எடுத்து பைபிளை வாசித்துட்டு இருக்கிறாங்க. என்னை கேட்கிறவர்களே, ஹalleluya, அப்படி பைபிளை வாசிக்கிறவர் நான் நம்புகிறேன். ஒரு நாளில் அவர் ஆஃபீஸை போட்டு காலுக்கு மேலே காலை போட்டு உட்காந்துருப்பார். நிறைய பேர் அவருக்கு டிரைவர்ஸாக வந்து உட்காந்து கையை கட்டி, ஐயா நான் என்ன செய்யட்டும் என்று தலைமுறைக்கும் ஹalleluya ஆமென் கர்த்தரை ஆசீர்வதிப்பார் என்று நான் நம்புகிறேன். காரணம், இந்த வேதத்திற்கு மதிப்பு கொடுக்கிறவர்கள், இந்த வேதத்தை உணர்ந்து கற்றுக்கொள்ளுகிற எல்லாரும் உயர்த்தப்பட்டு இருக்கிறார்கள் என்று நான் திட்டவட்டமாய் அறிந்திருக்கிறேன். பிள்ளைகளே, உணர்வோடு கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். நாம் எல்லாம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள். நாம் எதை கற்றுக்கொள்ளும் என வாக்கு தத்தத்தை மட்டும் கற்றுக்கொள்ளும். எங்கெல்லாம் வாக்கு தத்தம் இருக்குது அதை மட்டும் எடுத்து கட் அண்ட் பேஸ்ட். வாக்கு தத்தம் இருக்கிறது என்றாலே அதுக்கு முன்னால பின்னால நிபந்தனை இருக்கும். நிபந்தனை இல்லாத வாக்கு தத்தம் சில வாக்கு தத்தங்கள் இருக்கிறது. ஆனால் அதிகப்படியான வாக்கு தத்தங்கள் எல்லாமே எப்படித்தான் இருக்கும் என்றால் நிபந்தனையோடு இருக்கும். அந்த நிபந்தனையை நாம் நிவர்த்தி செய்ய வேண்டும். அந்த நிபந்தனை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றால் அந்த நிபந்தனை என்னவென்று கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு உலகம் எப்படி புரிந்து கொண்டதென்றால், வாக்கு தத்தத்தை சொல்லி திரும்ப 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 ஸ்தோத்திரம் சொல்லு, திரும்ப திரும்ப ஸ்தோத்திரம் சொல்லியிருந்தா ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் கிடைத்து அடுத்த வருஷமே குழந்தை கிடைச்சிருக்கணுமே, கிடைக்கல. எனக்கு முன்பாக நீ நடந்து உத்தமனா நடந்து கொள் என்கிற அந்த பாடத்தை கற்றுக்கொண்ட பிறகுதான் வாக்கு தத்தம் நிறைவேறுச்சு. வாக்கு தத்தம் உண்மைதான், ஆனால் நிபந்தனை. பிள்ளைகளே, வசனத்தை கேட்டு நம் வசனத்தின் படி வாழ நம்மை உணர்வுள்ளவனாக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். இந்த வசன உணர்வு வந்துச்சுன்னு வைங்களேன், இந்த வசன உணர்வு நமக்குள் வந்துச்சுன்னா நம்முடைய வேலையில் விட்டு தேவையில்லாத அலைச்சலுக்கு நம்ம இடம் கொடுக்கவே மாட்டோம். நீங்கள் கவனிச்சிருப்பீங்க நிச்சயமா, பைபிளை வாசிக்கணும்னு முடிவெடுத்தா ஒரு நாள் வாசிங்க, 2 நாள் வாசிங்க, 3ஆம் நாள் பிசாசு என்ன கொண்டு வருவான்னா உங்களுக்கு அந்த நேரத்தில் தான் ரொம்ப முக்கியமான ஆவிக்குரிய காரியத்தை தரும். ஆனால் நாம் அதில் அலைச்சல் படாமல் இருக்க வேண்டும். பரிசுத்தவான்கள் எல்லாம் ஆலயத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய வேலை என்ன? வேதத்தை தியானிப்பதும் வேதத்தை போதிப்பது, ஜெபிப்பது. வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், வேதத்தை போதித்துக் கொண்டே இருப்பார்கள், அதுதான் அவங்க வேலை. இப்ப பிசாசு பார்த்தேன், இப்படி அவங்க வேதத்தை போதிச்சுட்டு இருந்தாங்கன்னா நம்ம ராஜ்யம் உடைஞ்சிடும், இந்த வேதம் நம்மை அழிச்சிடும். அதனால இவர்களுடைய கவனத்தை கொஞ்சம் அப்படி திசை திருப்பிடுவோம். இந்த ஆகாரமா மாம்ச ஆகாரமா என்றால் மக்கள்லாம் எந்த ஆகாரத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னா மாம்ச ஆகாரத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் வைக்கிறேன், வசன போதனை உண்டு, முடிவிலே பிரியாணி பரிமாறப்படும் என்று நம்ம வழக்கமாக சொல்ல மாட்டோம். சாப்பாடு உண்டு அப்படின்னா எல்லாரும் வருவோம். எந்த நேரத்தில் வருவோம்? சாப்பாடு நேரத்தில் வந்துட்டோன்னா நம்மளை கிண்டல் அடிப்பாங்க அப்படின்றதுக்காக கொஞ்சம் எளியற வரும். கவனிங்கள், இது முக்கியமா அது முக்கியமானா, இது 1 மணி நேரத்துக்கு மேலே வசனம் போச்சுன்னா ஸ்மெல் நம்மளை வந்து என்ன செஞ்சிட்டோம்னா இழுத்துக்கிட்டே இருக்கும். அது சாப்பிட்ட பிறகு நமக்கு போகிறதுக்கே மனசு இருக்காது, உட்கார்ந்து. இது இயல்பான ஒன்றே. கவனிங்கள், திசையை திருப்ப வேண்டும் என்றால் ஆகாரத்தை கொண்டு வந்தால் போதும். திசையை திருப்ப வேண்டும் என்றால் மிக முக்கியமான ஒரு தேவையை கொண்டு வந்தால் போதும். சபையில் அந்த முக்கியமான தேவை வருகிறது. எல்லாருக்கும் ஒழுங்கா சாப்பாடு பரிமாறப்படலை என்று வந்த உடனே பேதுரு முன்னால் இருந்த புத்தினா வேட்டியை மடித்து கட்டிட்டு சொல்லியிருப்பாரு, இத்தனை பேருக்கு உங்களுக்கு சோறு தர முடியலை, 5000 புருஷர்களுக்கு நாங்கள் அழகாக சாப்பாடு கொடுத்தோம்,
உங்களுக்கு என்ன இத்தனை பேருக்கு கொடுக்க முடியலையா அப்படின்னு வேட்டியை மடக்கி கட்டிக்கிட்டு தன்னுடைய வேலையை விட்டு விட்டு இன்னொரு வேலைக்கு அலைய போகல. அவர் சொல்ல, அதெல்லாம் உங்க வேலை. நான் வசனத்தை விட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் விரும்ப மாட்டேன். இது போதிக்கிற வேலை தான் என் வேலை, ஜெபிக்கிற வேலை தான் என் வேலை. இதை விட்டு நான் விலக மாட்டேன். நீங்க சாப்பிட்டாலும் சரி சாப்பிடாட்டாலும் சரி, உங்களுக்கு அப்படி சாப்பாடு வேணுமா கூட்டிட்டு வாங்க, உங்களுக்குள் சிலரை எடுத்துக்கிட்டு வாங்க, அவர்களை நான் ஜெபம் பண்றேன், அவர்களை நாம் குழுவாக வைப்போம், அவர்கள் பரிமாற. நாங்களோ கர்த்தருடைய வேதத்தை போதிப்பதிலேயே கவனிக்கிறீங்களா? அநேக நேரத்தில் வேதத்தை நாம் முக்கியப்படுத்தும் பொழுது நம்மை அலைய பண்ணுகிற அநேக காரியம் வரும். அந்த இடத்துல தான் உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். என்ன உணர்வு? ஆண்டவரே, உம்முடைய வேதத்தை தியானிப்பதும் உம்முடைய வேதத்திற்காக நேரத்தை செலவு செய்வதுதான் என்னுடைய பிரதானமாக இருக்கும் என்று நம் கர்த்தருடைய வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தா நான் நிச்சயம் நம்புறேன், ஹல்லேலூயா, உங்களுக்கு நல்ல வேலைக்காரர்களை தருவதற்கு கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். ஆமென். இப்போ நீங்கள் ஒரு வேளை ஐயோ வேதத்தை வாசித்தா வேலையை யார் செய்வா அப்படின்னு வேதத்தை ஒரு புறமா ஒதுக்கி வச்சுக்கிட்டு உங்கள் வேலைக்கெல்லாம் ரொம்ப நேரத்தை கொடுக்கலாம். நீங்கள் கர்த்தரை நம்பி இந்த வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து, ஆண்டவரே உங்கள் வேதத்தை வாசிக்க முடியலப்பா, எனக்கு நல்ல வேலைக்காரர்களை தாரும் என்று கேட்டால், பிள்ளைகளே, உங்களை எஜமாட்டிகளாக வைப்பதற்கு கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். ஹல்லேலூயா. நம்ம 5-10 ரூபாய் சேவ் பண்றதுக்காக அந்த பாடுபடுவோம் பாருங்க. உண்மை என்னவென்றால், ஹல்லேலூயா, கொஞ்சம் இதை விட்டு விலகுறோம். சகோதரர்களே, பிசாசு வீட்டில் சாப்பிட இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா போதும், உடனடியாக நம்ம பைபிளை வச்சுட்டு எங்கே போவோம்? ஊழியத்துக்கு வந்திருக்கிறவர்களை அநேகரை கவனித்திருக்கிறேன். வீட்டில் ஒரு நேரம் சாப்பாடு இல்லைன்னா, ஆண்டவரே பைபிளை கொஞ்ச நேரம் இங்கே வைக்கிறேன், வேலைக்கு போயிட்டு வரேன், வேலைக்கு போயிட்டு வந்து இவங்களுக்கெல்லாம் சாப்பாடை கொடுத்துக்கிட்டு அதற்கு பிறகு உடைய ஊழியத்தை செய்கிறேன். கவனிங்கள், பிசாசு நல்லா கொண்டு வருவான். ஆனால் பரிசுத்தவான்கள் செய்தது, என் வீடு ஒருவேளை 1-2 நாள் பட்டினியாக கிடந்தாலும் பரவாயில்ல, நான் என்னுடைய வேலையை விட்டு, நான் என்னுடைய ஊழியத்தை விட்டு, நான் என்னுடைய போதிக்கிறதை விட்டு விலக மாட்டேன் என்று கட்டாயமாய் கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பார்கள் என்றால், ஹல்லேலூயா, அன்றைக்கு ஒருவேளை காகத்தை கொண்டு கட்ட போஷித்திருக்கலாம், இன்றைக்கு காகத்தை அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், அநேக ஆத்துமாக்களை கட்ட நல்லவர்களை தேசத்தில் வைத்திருக்கிறார், அவர்களை கொண்டு கட்ட போஷிப்பார். கர்த்தர் மேன்மை உள்ளவர், கர்த்தர் மகிமையானவர், சிறப்பானதை நமக்கு தருவார். நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோமா, உருவாக்கப்பட்டிருக்கிறோமா? இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே நான் உண்டாக்கப்பட்டதிலே கலிகூர்ந்து கொண்டிருக்கிறேன். இல்லப்பா, உருவாக்கப்பட்டவனாய் மாறும். என்ன உருவாக்கப்பட்டவன்? ஆண்டவர், இதெல்லாம் நீங்க தான் உண்டாக்கி தந்திருக்கிறீங்க, உண்டாக்கினவர் நீ. ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லாமல் இருந்தும் என்னை நடத்துவதற்கு நீ போதுமானவர். ஆபிரகாம் அதை கற்றுக்கொண்டனால தான் சொன்னார், என் பையனை நான் பலியாக கொடுத்தா இந்த கல்லில் இருந்து ஆண்டவரால் முடியும், என் தேவன் யார் என்று எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. அவ்வளவுதான் காரியத்தின் கடைத்தொகை. பிள்ளைகளே, ஹல்லேலூயா, தேவனை பற்றி அறிந்திருக்கிறீர்களா? தேவனை அறிந்திருக்கிறீர்கள். நாம் அநேக நேரத்தில் நாம் தேவனை பற்றி அறிந்திருப்போம், ஆனால் தேவனை நமக்கு தெரியுமா? உருவாக்கப்படுவது என்றால் என்ன? உன் சிருஷ்டிகரை அறிந்திருப்பது தான். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்திருக்கும் பொழுது, ஆண்டவரே உம்மை அறிந்து கொள்ளுகிற அந்த உருவாக்குதலின் சுபாவம் எனக்குள் வர, ஆண்டவரே உம்முடைய வேதத்தை நான் நல்லா தியானிக்க, வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க, ஆண்டவரே அதை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும் என்று ஜெபிப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். எழுந்து நிற்போம், கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நல்ல நாளுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். தேவனுடைய வார்த்தைகளை, கற்பனைகளை கற்றுக்கொள்ள கர்த்தர் நம்மை உணர்வுள்ளவர்களாக்கும்படி எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தை உயர்த்த உயர்த்த, கர்த்தருடைய வார்த்தையை உயர்த்த உயர்த்த, ஹல்லேலூயா, அந்த வார்த்தையின் மேன்மைக்கு தக்கதாய் கர்த்தர் சபையை உயர்த்துகிறதற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் மனம் திரும்ப ஆரம்பிக்கும்போது நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள் மேல் நல்ல மனம் திரும்புதலை கர்த்தர் கட்டளையிடுகிறதற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஹல்லேலூயா. அது நமக்கு நல்ல ஔஷதமாய், ஹல்லேலூயா, நமக்கு நல்ல மருந்தாய் இருக்கிறது. இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொண்டு வரும்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லா ஜெப நாட்களிலும் கர்த்தருடைய மேன்மையான வசனத்தின் மேன்மையை கர்த்தர் நமக்கு பகுத்து போதிக்கும்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். அந்த நம்ம எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தூரத்திலிருந்து கவனித்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உதவிக்காய் வந்த எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த ஜெப நாட்களை இந்த இடம் நிரம்பத்தக்கதாக உதவிக்கானவர்களை கர்த்தர் ஏராளமாய் ஆலயத்திலே கொண்டு வரும்படி, வருகிறவர்களை கர்த்தர் நிலைநிறுத்தும்படி எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே நிரப்பப்படுவதாக, நிரப்பப்படுவதாக, நிரப்பப்படுவதாக.
என்று சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. வந்த யாவருக்கு நன்றி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.